وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله عز وجل: يوم تبيض وجوه وتسود وجوه فأما الذين اسودت وجوههم أكفرتم بعد إيمانكم فذوقوا العذاب بما كنتم تكفرون وأما الذين ابيضت وجوههم ففي رحمة الله هم فيها خالدون. கண்ணியத்திற்குரிய மற்றும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, மற்ற மார்க்க அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி பயணம் செய்து இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஹ்லுல் ஹதீஸும். அன்பானவர்களே, அஹ்லுல் ஹதீஸ் என்றால் யார் அல்லது அஹ்லுல் ஹதீஸ் என்றால் என்ன என்பதை வரலாற்றின் அடிப்படையில் நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். அஹ்லுல் ஹதீஸ் என்பது ஒரு அமைப்பு அல்லது பிரிந்து சென்ற தனித்து சென்ற ஒரு கூட்டமோ அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஏதோ ஒரு நூற்றாண்டில், முதல் நூற்றாண்டு இறுதியிலே, 2ஆம் நூற்றாண்டிலே, 3ஆம் நூற்றாண்டிலே, ஹிஜ்ரி 4ஆம் நூற்றாண்டிலே என்று தோன்றிய ஒரு சிந்தனையோ கிடையாது. அதை நாம் அடிப்படையாக விளங்கி கொள்ள வேண்டும். அஹ்லுல் ஹதீஸ் என்பது ஒரு புதிதாக தோன்றிய ஒரு சிந்தனை கிடையாது, அல்லது இது ஒரு இயக்கமும் கிடையாது. மாறாக அஹ்லுல் ஹதீஸ் அல்லது மன்ஹஜ் அஹ்லுல் ஹதீஸ் என்பது மார்க்கத்தை, குர்ஆன் மற்றும் சுன்னாவை சரியாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைக்கான பெயர். அஹ்லுல் ஹதீஸுடைய வழிமுறை என்பது குர்ஆன் ஹதீஸை சரியாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைக்கான ஒரு அடையாள பெயர் தானே ஒழிய, அஹ்லுல் ஹதீஸ் என்பது ஒரு தனி கூட்டத்தின் பெயரோ ஒரு தனி இயக்கத்தின் பெயரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு பிற்காலத்தில் யாரோ ஒருவர், குறிப்பிட்ட ஒருவர் ஆரம்பித்து வைத்த ஒரு கூட்டமோ கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சில மக்கள் என்ன சொல்வார்கள், அஹ்லுல் ஹதீஸ் என்பது இந்தியாவிலே ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டு முன்பு தோன்றிய ஒரு அமைப்பு. ஒரு நூற்றாண்டு தான் ஆகிறது அஹ்லுல் ஹதீஸ் என்கிற ஒரு சிந்தனை உருவாகி என்று ஒரு பொய்யை பரப்புவார்கள், பொய் பிரச்சாரம் செய்வார்கள். இது முற்றிலும் பொய்யான ஒரு பிரச்சாரம். அஹ்லுல் ஹதீஸ் இந்தியாவில் ஒரு நூற்றாண்டு முன்பு தோன்றிய ஒரு சிந்தனையோ ஒரு அமைப்போ ஒரு கூட்டமோ கிடையாது. ஆம், ஒரு நூற்றாண்டு முன்பு 1906 அநேகமாக அந்த ஆண்டு என்ன செய்தார்கள், அஹ்லுல் ஹதீஸ் உலமாக்கள், அறிஞர்கள் நமது நாட்டில் சில பணிகளை செய்வதாக இருந்தால் அல்லது சில இத்தகைய ப்ரோக்ராம்ஸ் நடத்துவதாக இருந்தால் அதற்கு ஒரு லேபல் தேவை, அதற்கு ஒரு பெயர் தேவை, அதற்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை. அதற்காக வேண்டி அல்லது பல நோக்கங்களின் அடிப்படையில் ஜம்இய்யத் அஹ்லில் ஹதீஸ் என்று இந்த மன்ஹஜை சார்ந்த, இந்த வழிமுறையை சார்ந்த உலமாக்கள் மக்கள் சேர்ந்து என்ன செய்தார்கள், அரசாங்கத்தில் அதை ரிஜிஸ்டர் செய்தார்கள். அந்த ரிஜிஸ்டர் செய்த காலம்தான் என்னது, 1906, ஒரு நூற்றாண்டு ஆகிறது. அது அஹ்லுல் ஹதீஸ் என்கிற வழிமுறை தோன்றிய காலம் கிடையாது. அஹ்லுல் ஹதீஸை சார்ந்த மக்கள் அந்த பெயரில் ஒரு ஜம்இய்யத்தை உருவாக்கிய, அதை ரிஜிஸ்டர் செய்த ஒரு காலம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி அஹ்லுல் ஹதீஸ் என்கிற இந்த வழிமுறை எந்த காலத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வருகிறது. ஆகவேதான் எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கூட்டம் ஜமாத்தாக இருந்தாலும் சரி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
இன்னாரும் என்று என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு ஜமாத்தையும் இப்படி இணைத்து பேச முடியாது. ஆனால் அஹ்லுல் ஹதீஸை குறித்து நாம் என்ன செய்யலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அஹ்லுல் ஹதீஸும் என்று சொல்லலாம். இதில் தவறே கிடையாது. காரணம், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தே வரக்கூடிய ஒரு வழிமுறை. எந்த கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு போதித்தார்களோ, எந்த இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ, அந்த தூய இஸ்லாத்திற்கான ஒரு இன்னொரு பெயர் தான் அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜ், அஹ்லுல் ஹதீஸுடைய வழிமுறை. இது இஸ்லாத்தின் தூய வடிவத்திற்கான ஒரு பெயர், அடையாள பெயர். ஆக ரசூலுடைய காலத்தில் இருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மன்ஹஜ் தான் இந்த மன்ஹஜ் அஹ்லுல் ஹதீஸ். இது பிற்காலத்தில் தோன்றிய ஒரு சிந்தனை, ஒரு அமைப்பு, ஒரு கூட்டம் அல்ல. ஆகவே தான் அன்பானவர்களே, இஸ்ஹாக் பட்டி என்கிற அஹ்லுல் ஹதீஸை சார்ந்த ஒரு அறிஞர், அவர்கள் அஹ்லுல் ஹதீஸுடைய வரலாற்றை என்ன செய்திருக்கிறார்கள், புத்தக வடிவத்திலே எழுதியிருக்கிறார்கள். பல புத்தகங்கள் உண்டு. அதில் ஒரு புத்தகத்திலே இஸ்ஹாக் பட்டி ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், இந்தியாவிற்கு சஹாபா பெருமக்களில் நபித்தோழர்களில் 17 முதல் 25 நபித்தோழர்கள் வரை, 17 முதல் 25 சஹாபாக்கள் இந்தியாவிற்கு வந்திருக்கிறார்கள். அடுத்து தாபிஈன்கள் என்று பார்த்தால் அநேகமாக 80 to 90 வரை தாபிஈன்கள் பயணம் செய்து இந்தியாவுக்கு வந்ததாக ஒன்று இஸ்லாமிய வெற்றி என்கிற அடிப்படையில் அவர்கள் வந்திருப்பார்கள், படையெடுத்து வந்திருப்பார்கள். அல்லது திஜாரத் வணிகம் என்கிற அடிப்படையில் இந்தியாவை சார்ந்த பல பகுதிகளுக்கு, மலபார் அல்லது அந்த காலத்தில் சிந்து என்று சொல்வோமே, அந்த பகுதிகளுக்கு வந்தார்கள். அவ்வாறு இந்தியாவுக்கு வந்து இஸ்லாத்தை மக்களுக்கு அறிமுகப்படுத்திய சஹாபாக்கள் என்று பார்த்தால் 17 முதல் 25 சஹாபாக்கள் வந்ததாக முகமது இஸ்ஹாக் பட்டி ரஹிமுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார். ஆக கற்பனை செய்து பாருங்கள், அந்த சஹாபாக்கள் எந்த இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்துரைத்திருப்பார்கள்? அவர்கள் என்ன இந்த சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய இஸ்லாத்தையா மக்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பார்கள்? சஹாபாக்கள் ஒருபோதும் கிடையாது. இந்த சூஃபி கொள்கை எல்லாம் பிற்காலத்தில் தோன்றிய கொள்கை. அந்த சஹாபாக்கள் என்ன ஹனஃபி ஷாஃபி என்கிற பெயரிலா இஸ்லாத்தை பல வழிமுறைகளாக, பல கூறுகளாக பிரித்து மக்களுக்கு சொல்லி தந்திருப்பார்கள்? கிடையாது. அவர்கள் சொல்லித்தந்த இஸ்லாம் தூய இஸ்லாம். அந்த தூய இஸ்லாத்திற்கான ஒரு அடையாள பெயர் தான் மன்ஹஜ் அஹ்லுல் ஹதீஸ், அஹ்லுல் ஹதீஸுடைய வழிமுறை. ஆக இந்த பெயர் எப்போது வந்தது, எதற்காக இந்த பெயர் தோன்றியது என்பதை நாம் இப்போது சுருக்கமாக பார்க்கலாம். காரணம், சில பேருக்கு மனதில் ஒரு கேள்வி தோன்றலாம், இதுதான் தூய இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாம் என்று சொல்லி போகலாமே, இதற்கு அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பெயர் வைக்கப்பட்டது. இதுதான் உண்மையான இஸ்லாம் என்று சொன்னால் இஸ்லாம் என்கிற பெயரை பயன்படுத்தினால் போதுமானதே என்று சில மக்களுடைய உள்ளங்களில் இந்த கேள்வி தோன்றலாம். அன்பார்வர்களே, இஸ்லாம் என்கிற பெயரில் தானே அத்தனை வழிகேடுகளும் இந்த சமூகத்தில் காணப்படுகிறது. எந்த அடிப்படை தௌஹீதுடைய கொள்கையை, ஏகத்துவ கொள்கையை எடுத்துரைப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு ரசூலும் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்களோ, அந்த வரிசையில் இறுதி தூதராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏகத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக வேண்டி வந்தார்களோ, அந்த ஏகத்துவ கொள்கைக்கு அப்படியே நேர்மாற்றமான ஷிர்கை, இணை வைப்பை கூட இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் நினைச்சுகிறது இஸ்லாம் என்கிற பெயரில் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொன்னால், வழிகேடுகளும் இஸ்லாம் என்கிற பெயரில் தான் காட்டப்படுகிறது. அப்படி இருக்க இஸ்லாம் என்று சொன்னால் போதாது, உண்மையான இஸ்லாத்திற்கு ஒரு அடையாள பெயர் தேவை என்கிற அடிப்படையில் தான் இந்த பெயர்கள் தோன்றின. அந்த வரலாறை சுருக்கமாக நாம் இப்போது பார்க்கலாம். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தில் இருந்தபொழுது, அவர்கள் வாழ்ந்த அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு ஒரே ஒரு ஜமாஅத்து தான், அவர்கள்தான் சஹாபாக்கள். சஹாபாவை தவிர முஸ்லிம்கள் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அந்த ஒரே கொள்கை தான் இஸ்லாம். அந்த கொள்கையை விட்டால் அந்த காலத்தில் ரசூலுடைய ஹயாத்தில் எந்த ஒரு கொள்கையும், எந்த ஒரு புதிய சிந்தனையும் கிடையாது, பிதஅத்தான சிந்தனை கிடையாது. ஒரே கொள்கை, அந்த ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஜமாஅத் சஹாபாக்கள். சஹாபா பெருமக்கள் ஒரே ஜமாஅத்தாக இருக்கும் இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆன பிறகு இந்த உம்மத்திலே சஹாபா மத்தியில் கிடையாது, சஹாபாக்கு அடுத்த தலைமுறை தாபியின் என்று சொல்லுவோமே, தாபியின்
தாபீன்களுக்கு அடுத்து தபு தாபீன் என்று அந்த மக்களில் சில வழிகட்ட சிந்தனைகள் தோன்ற ஆரம்பித்தன. எதிரிகளுடைய சூழ்ச்சி உடைய வெளிப்பாடு, யூதர்களுடைய எதிரிகளுடைய சூழ்ச்சியின் வெளிப்பாடாக சஹாபா பெருமக்களுடைய காலகட்டத்திலேயே, சஹாபா பெருமக்கள் மத்தியில் அல்ல, ஆனால் சஹாபாவுக்கு அடுத்த தலைமுறை தாபிஈன்கள் என்கிற அந்த தலைமுறையில் சில தப்பான கொள்கைகள் தோன்றின. இதை குறித்து ரசூல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கா. யூதர்கள் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிளவுபட்டு கருத்து வேறுபாடு கொண்டு 71 கூட்டமாக பிரிந்து விட்டார்கள். வஃப்தரகத்தின் நஸாரா அலா 72 ஃபிர்கா. நஸாராக்கள் கொள்கை விஷயத்தில் பிளவுபட்டு கருத்து வேறுபாடு கொண்டு 72 கூட்டங்களாக பிரிந்து விட்டார்கள். வஸதஃப்தரிகு ஹாதிஹில் உம்மத்து அலா 73 ஃபிர்கா. என்னுடைய இந்த சமூகம், இந்த உம்மத் கூடிய சீக்கிரம் பிற்காலத்தில் நான் போன பிறகு 73 கூட்டமாக பிரிந்துவிடும். குல்லுஹா ஃபின்னார், எல்லா கூட்டங்களும் நரகத்தை நோக்கி பயணிக்கும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த கூட்டம் எது யா ரசூலல்லாஹ்? அந்த கூட்டத்தை குறித்து சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்க ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மா அன அலைஹில் யௌம் வ அஸ்ஹாபி. இன்றைய நாள் எந்த பாதையில், எந்த கொள்கையில், எந்த வழிமுறையில் நானும் என்னுடைய தோழர்களாகிய நீங்களும் இருக்கிறீர்களோ அந்த வழியில் வரக்கூடியவர்கள், அந்த வழியில் தொடர்ந்து வரக்கூடிய மக்கள் தான் அஹ்லுல் ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். ஆக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள், இந்த உம்மத்தில் பல பிளவு ஏற்படும், கொள்கை விஷயத்தில் பல முரண்பாடுகள் பிற்காலத்தில் தோன்றும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதே ஹதீஸுக்கு ஏற்ப, ரசூலுடைய அந்த பொன்மொழிக்கு ஏற்ப சஹாபா பெருமக்கள் உயிரோடு இருக்கும் காலத்திலேயே தாபிஈன்கள் என்கிற அந்த தலைமுறையில் தப்பான சிந்தனைகள் தோன்றின. ஆக நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நபித்தோழர்கள் சஹாபாக்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் எல்லோரும் நேர்வழி பெற்றவர்கள் தான், எல்லோரும் ஒரே கொள்கையில் உள்ளவர்கள் தான். ஆகவேதான் அந்த சஹாபாக்கள் அல் ஜமாஅ, ஒரே கொள்கையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரே கூட்டமாக ஜமாஅத்தாக அவர்கள் இருந்தார்கள். சஹாபாக்கள், சஹாபா மத்தியில் யாரும் என்ன செய்யவில்லை, தப்பான சிந்தனைக்கெல்லாம் போகவில்லை, எல்லோரும் ஒரே கொள்கை. ஆம், தாபிஈன்கள் என்கிற அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டால் தாபிஈன்களில் நேர்வழி பெற்ற தாபிஈன்களும் இருக்கிறார்கள், வழி தவறி போன தாபிஈன்களும் இருக்கிறார்கள். தபு தாபியின் என்று எடுத்துக்கொண்டால் நேர்வழி பெற்ற தபு தாபியினும் இருப்பார்கள், வழி தவறி போன தபு தாபியினும் இருப்பார்கள். ஆனால் சஹாபாக்கள் என்கிற ஜமாத்தை எடுத்துக்கொண்டால் நேர்வழி பெற்ற சஹாபாக்கள், வழி தவறி போன சஹாபாக்கள், நஊது பில்லாஹ். அப்படியல்ல, சஹாபாக்கள் அத்தனை பேரும் ஒரே கொள்கையில் ஒற்றுமையாக ஜமாஅத்தாக இருந்தவர்கள். ஆக சஹாபா பெருமக்களுக்கு அடுத்த தலைமுறை தாபியீன்கள் என்கிற அந்த தலைமுறையிலிருந்து தவறான சிந்தனைகள் தோன்ற ஆரம்பித்தன. அந்த காலகட்டத்தில் தான் ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் தோன்றியது. அவர்கள் சஹாபாவையே பார்த்து இவர்களெல்லாம் காஃபிர்கள், நபித்தோழர்களை காஃபிர்கள் என்று அறிவித்து தன்னை சிறந்த முஸ்லிம்களாக, உண்மையான முஸ்லிம்களாக தன்னை மக்களுக்கு மத்தியில் அடையாளப்படுத்தி கொண்டு சஹாபாவை காஃபிர் என்று சொல்லி தனித்து போன ஒரு கூட்டம் தான் இந்த ஹவாரிஜ் என்கிற கூட்டம். இது ஏறக்குறைய 30 ஹிஜ்ரிக்கு பிறகு அந்த குழப்பம் ஆரம்பித்து அநேகமாக 35 ஹிஜ்ரிக்கு பிறகு ஒரு தனி கூட்டமாக வெளிப்பட்ட ஒரு கூட்டம். ஏறக்குறைய அதே காலத்தில் தோன்றிய இன்னொரு கூட்டம் தான் ஷியா என்கிற கூட்டம். முஹர்ரம் மாதம் வந்தால், ஆஷூராவுடைய காலம் வந்தால் பல அனாச்சாரங்களை செய்கிறார்களே அந்த கூட்டம் ஷியாக்கள், அவர்களும் 40 ஹிஜ்ரிக்கு முன்பாக தோன்றினார்கள். அதே போல 50-60 ஹிஜ்ரி என்கிற அந்த காலகட்டத்தில் விதியை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தோன்றியது. இஸ்லாத்தின் 6வது அடிப்படையாகிய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கும், விதிப்படி நடக்கும் என்பதை நம்புவது கட்டாய கடமை. இது ஈமானின் ஒரு அடிப்படை. ஆனால் அந்த அடிப்படையை நிராகரித்த ஒரு கூட்டமும் தோன்றியது. இதெல்லாம் சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும் காலத்தில் தோன்றிய சிந்தனைகள். அன்பானவர்களே, இவ்வாறு வழி தவறி போன மக்களில் குறிப்பாக அந்த ஹவாரிஜ் அல்லது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் உமரை விட சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த தரத்தில் உள்ள ஷியாக்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, சஹாபாக்கள் இவர்களெல்லாம் காஃபிர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆம், பிதஅத்தான சில சிந்தனைகள், பிதஅத்தான சில கொள்கைகள் அவர்களிடத்தில் உண்டு. ஆனால் அந்த ஒரு சில சிந்தனை காரணமாக சஹாபாவால் என்ன செய்ய முடியாது, அந்த ஹவாரிஜை அல்லது
அலி ரதியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் உமரை விட சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த ஷியாக்களை காஃபிர் என்று சொல்லிவிட முடியாது. அவர்களும் முஸ்லிம்கள் தான். ஆனால் பிரச்சனை என்ன? அவர்களும் முஸ்லிம்கள், சஹாபாவும் முஸ்லிம்கள். இப்படி இருக்க யார் தான் உண்மையான முஸ்லிம்கள்? இவர்களை காஃபிர் என்று சொல்லி நாங்கள் தான் முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களும் முஸ்லிம்கள் தான், சஹாபாவும் முஸ்லிம்கள் தான். ஆனால் யார் உண்மையான முஸ்லிம்கள், யார் சத்திய கொள்கை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு பெயர் தேவைப்பட்டது. அத்தகைய சூழலில்தான் சஹாபாக்கள் தனக்காக நேர்வழியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற ஒரு அடையாள பெயரை பயன்படுத்த தொடங்கினார்கள். சஹாபாவுடைய காலத்தில் இந்த பெயர் வந்துவிட்டது, தோன்றியது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அன்பானவர்களே இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஆலு இம்ரான் அத்தியாயத்தின் 106வது வசனம், 3வது அத்தியாயம் 106வது வசனத்தின் விளக்கத்தை சொல்லும் பொழுது, தஃப்சீரை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை என்ன சொல்கிறான்? யௌம தப்யத்து வுஜூஹு வ தஸ்வத்து வுஜூஹ். கியாம நாளில் சில முகங்கள் கருத்து போயிருக்கும், சில முகங்கள் வெண்மையாக பிரகாசிக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருத்து போனவர்கள் யார், யாருடைய முகம் பிரகாசிக்கும் என்பதை அல்லாஹ் அடுத்து சொல்கிறான். அந்த வசனத்தின் விளக்கத்தை கொடுக்கும் பொழுது, தஃப்சீர் செய்யும் பொழுது இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், فَأَمَّا الَّذِينَ ابْيَضَّتْ وُجُوهُهُمْ فَأَهْلُ السُّنَّةِ وَالْجَمَاعَةِ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சிலருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும், பிரகாசிக்கும் என்று சொல்கிறானே, அவர்கள் யார் என்று சொன்னால் ஃபஅஹ்லு சுன்னதி வல் ஜமாஅ, அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய முகம்தான் கியாம நாளிலே பிரகாசிக்கும், வெண்மையாக இருக்கும். وَأَمَّا الَّذِينَ اسْوَدَّتْ وُجُوهُهُمْ فَأَهْلُ الْبِدَعِ وَالضَّلَالَةِ. கருத்து போன சில முகங்களும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அவர்கள் யார் என்று சொன்னால் பிதஅத்வாதிகள், வழிகெட்டவர்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் யார்? சுன்னா என்கிற நபி வழியை, குர்ஆன் ஹதீஸையும், அல் ஜமாஅ என்கிற சத்திய கொள்கை சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள் என்று சொன்னோமே, அதே ஒற்றுமையோடு பயணிக்கக்கூடிய அந்த மக்கள் தான் யாரு? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அந்த சத்திய கொள்கை விட்டு பிரிந்து செல்பவர்கள் தான் கூட்டம். அரபியில் ஃபிர்கா என்று சொல்வோம். ஃபிர்கா என்று சொன்னால் தனித்து சென்ற கூட்டம். ஆக அஹ்லுல் ஹதீஸ் அல்லது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ, உண்மையான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அவர்கள் கூட்டம், ஃபிர்கா கிடையாது. அவர்கள் ஜமாஅ, ஒற்றுமையாக இருப்பவர்கள். புதிய சிந்தனைகளை உருவாக்கி தனித்து சென்றவர்கள் தான் யாரு? கூட்டம் என்கிற அந்த ஃபிர்கா. அவர்கள் தான் அந்த 72 கூட்டங்கள், நரகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய 72இல் ஒரு கூட்டமாக அவர்கள் கணக்கிடப்படுவார்கள். நேர்வழியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் பிரிந்து சென்ற ஃபிர்கா கிடையாது, கூட்டம் கிடையாது. மாறாக அவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஜமாஅ எனப்படுவர். அந்த அடிப்படையில் தான் மாணவர்களே சஹாபாக்களுடைய காலத்திலேயே ஹவாரிஜ் என்கிற ஒரு கூட்டம் தோன்றியதாக சொன்னோமே, ஹிஜ்ரி 30-35க்கு பிறகு. அவர்கள் தாம் ஃபிர்கா, பிரிந்து சென்றவர்கள். சஹாபாவுடைய வழியில் இருந்தவர்கள் ஜமாஅ, ஒற்றுமையாக இருந்தவர்கள். ஹவாரிஜுக்கு அடுத்தபடியாக உடனே ஷியா என்கிற ஒரு கூட்டம் பிரிந்து சென்றது. ஆக அந்த ஷியா என்கிற கூட்டம் தான் ஃபிர்கா, பிரிந்து சென்றவர்கள். சஹாபா ஃபிர்கா கிடையாது. சஹாபாவும் சஹாபாவுடைய வழியில் பயணித்தவர்களும் அல் ஜமாஅ, ஒற்றுமையாக இருந்தவர்கள். ஹிஜ்ரி 50க்கு பிறகு, ஏறக்குறைய 60 ஹிஜ்ரி, அந்த காலத்தில் வழிகட்டு போன ஒரு கூட்டம் தான் கதரியா, விதி இல்லை என்று சொல்லக்கூடிய கூட்டம். அவர்கள் தான் யாரு? ஃபிர்கா, தனித்து சென்றவர்கள், பிரிந்து சென்றவர்கள். சஹாபாவுடைய வழியில் வந்தவர்கள் அல் ஜமாஅ, ஒற்றுமையாக இருப்பவர்கள். அடுத்து 2ஆம் நூற்றாண்டிலே ஒரு கூட்டம் தோன்றியது, ஜஹ்மியா என்கிற கூட்டம். 3ஆம் நூற்றாண்டிலே அஷாயிரா என்கிற ஒரு கூட்டம் தோன்றியது. இவர்களெல்லாம் ஃபிர்கா, தனித்து சென்றவர்கள், பிரிந்து சென்றவர்கள், பிளவை ஏற்படுத்தியவர்கள். சஹாபாவுடைய வழியில் பயணித்தவர்கள் ஜமாஅ, ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஃபிர்கா, கூட்டம் கிடையாது. ஆக இப்படி என்பானவர்களே ஒரு அடையாளத்துக்காக பிதாத்துவாதிகளை இவர்களாம் காஃபிர்கள், நாங்கள் தான் முஸ்லீம்கள் என்று சொல்ல முடியாது. முஸ்லீமை பார்த்து காஃபிர் என்று சொல்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. ஆக அவர்களை காஃபிர் என்று சொல்ல முடியாது, அவர்களும் முஸ்லீம்கள் தான். ஆனால் நான் தான் சரியான முஸ்லீம் என்று சொல்வதற்கு ஒரு அடையாள பெயராக தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்கிற ஒரு பெயர் வந்தது. அன்பானவர்களே, அதற்கு ஒரு உதாரணத்தை நாம் சொன்னோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன கூற்று. அதேபோல் தான் சுஃபியான் அஸ்-ஸௌரி என்கிற ஒரு பிரபலமான ஹதீஸ் துறை வல்லுனர், ஒரு மார்க் அறிஞர், அவர்கள் சொல்கிறார்கள், இதா பலகக அன் ரஜுலின் பில் மஷ்ரிகி
صاحب سنة وآخر بالمغرب فبعث إليهما بالسلام وادع لهما. மஷ்ரிகில் ஒரு மேற்கிலே கிழக்கிலே ஒரு சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஜமாவை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார். அதே போல மேற்கில் சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஜமாவை பின்பற்றக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அத்தகைய மக்களை நீ சந்தித்தால் நான் சலாம் சொன்னதாக சொல்லு. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் அஹ்லு சுன்னா மிகவும் ஆங்காங்கே குறைவாக தான் இருக்கிறார்கள் என்று சுஃபியான சௌரி அவர்களும் நினைச்சுகிறார். அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். மா அகல்ல அஹ்ல சுன்னதி வல் ஜமா. அதே போல் அன்பானவர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ومذهب أهل السنة مذهب قديم معروف قبل أن يخلق الله تعالى أبا حنيفة ومالكا والشافعي وأحمد. அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய வழிமுறை என்பது மிக பழைமை வாய்ந்தது. இது ரசூல் இறந்து போன பிறகு தோன்றிய ஒரு புதிய ஒரு வழிமுறை கிடையாது. இது பழைமை வாய்ந்தது. ரசூலுடைய காலத்திலிருந்தே வரக்கூடிய வழிமுறை தான் அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை. இந்த வழிமுறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் அபூ ஹனீஃபாவை, இமாம் மாலிக்கை, இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மத் பின் ஹம்பலை படைப்பதற்கு முன்பாகவே இந்த வழிமுறை இருந்தது என்று இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். ஆக அன்பானவர்களே, ஆரம்பத்தில் நேர்வழியில் பயணிக்கக்கூடிய, சத்திய கொள்கையில் பயணிக்கக்கூடிய முஸ்லிம்கள், உண்மையான இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்தில் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக தான் அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற பெயர் வந்தது என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக நடந்து கொள்ளக்கூடிய ஷிர்கான காரியங்கள், பிதஅத்தான காரியங்களை பகிரங்கமாக செய்யக்கூடிய மக்கள் இந்த வார்த்தை நினைச்சுகிறார்கள். அந்த பெயரில் அரசாங்கத்தில் ரிஜிஸ்டர் செய்துவிட்டு பெயரை இது அல்லாஹ்விடத்திலே அந்த பெயரை ரிஜிஸ்டர் செய்தது போல் தனக்காக அந்த பெயரை அதிகமாக பயன்படுத்துவதாக பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் இந்த பெயரை வைத்து மக்களை ஏமாற்றலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்கறிந்தவன். யார் உண்மையில் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், யார் உண்மையில் பிளவை ஏற்படுத்தாமல் சஹாபாவுடைய வழியில் பின்பற்றக்கூடிய உண்மையான ஜமா என்று அல்லாஹ் நன்கறிந்தவன். ஆக அன்பானவர்களே, இது அஹ்லு சுன்னா வல் ஜமா என்கிற அந்த வார்த்தை எப்படி வந்தது என்பதற்கான ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. இதை பின்தொடர்ந்து தான் அன்பானவர்களை பிற்காலத்தில் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற வார்த்தையை ஒரு அடையாள பெயராக பயன்படுத்த தொடங்கினார்கள். அந்த பெயரை பயன்படுத்த காரணம் என்ன என்று கேட்டால், இந்த அஹ்லு சுன்னா என்கிற ஒரு பெயரை நாம் சொன்னோமே, அடையாள பெயர், இது ஒரு காலகட்டத்தில் ஷியா இல்லை, நான் ஷியா அல்ல, இன்னார் ஷியா கிடையாது என்று சொல்வதற்கு ஒரு பெயராக பயன்பாட்டில் வந்தது. ஒருவனிடத்தில் பல பிதத்துகள் இருக்கலாம், பல பிதத்தான சிந்தனைகள் இருக்கலாம், ஆனால் ஆக மொத்தத்தில் இவன் யார் கிடையாது, ஷியா கிடையாது என்று சொல்வதற்கு ஒரு பெயராக இந்த அஹ்லு சுன்னா என்கிற வார்த்தை வந்தது. அந்த பயன்பாட்டு தான் இன்று வரை கூட முஸ்லீம்கள் என்று சொன்னால் என்னது, ஷியா முஸ்லீம், சன்னி முஸ்லீம் என்று சொல்வார்கள். அந்த சன்னி முஸ்லீம் என்கிற வார்த்தையில் அத்தனை ஷியா அல்லாத மக்களும் உள்ளடங்குவார்களா இல்லையா? அதில் பலவிதமான கொள்கை முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் இவன் ஷியா கிடையாது என்பதற்கு ஒரு அடையாள பெயராக சன்னி முஸ்லீம் என்கிற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் என்ன செய்தார்கள், ஷியாவுக்கு அகைன்ஸாக அஹ்லு சுன்னா என்று சொல்லும் பொழுது அத்தனை பிதத்வாதிகளும் நம்மோடு சேர்ந்து விடுகிறார்களே, மீண்டும் தன்னை தனித்து காட்டுவதற்காக ஒரு பெயர் பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் வரும்பொழுதுதான் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பெயரும் பயன்பாட்டில் வந்தது. அதற்கான எடுத்துக்காட்டு தான் அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி ظاهرين على الحق. கியாம நாள் வரும் வரை, ஹத்தா யஅதி அம்ருல்லாஹ், கியாம நாள் வரும் வரை என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம் சத்தியத்தில் நிலைத்திருக்கும், உறுதியாக இருக்கும். எப்படி அந்த ஹதீஸில் சொன்னார்களோ, 73 கூட்டம் இருந்தாலும் அந்த 72 கூட்டங்கள் ஒரு பக்கம், ஆனால் ஒரு கூட்டம் இன்ஷா அல்லாஹ் கியாமத்து வரை சத்தியத்தில் பயணிக்கும். அதே விஷயத்தை ரசூல் அவர்கள் இந்த ஹதீஸிலும் சொல்கிறார்கள், என்னுடைய சமூகத்தின் ஒரு கூட்டம், ஒரு சாரார் கியாம நாள் வரும் வரை சத்தியத்தில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்கிற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸை குறித்து பேசும் பொழுது இமாமுல் முஹத்திசீன்களுடைய இமாமாக கருதப்பட்ட இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் சத்தியத்தில் கியாம நாள் வரை தொடர்ந்து பயணிக்கும் என்கிற அந்த ஹதீஸை குறித்து பேசும் பொழுது யானி அஸ்ஹாபல் ஹதீஸ், அந்த ஒரு கூட்டம் என்பது யார், அஸ்ஹாபுல் ஹதீஸ் என்கிற அஹ்லுல் ஹதீஸ், ஹதீஸ் துறை சார்ந்த அந்த அறிஞர்கள், அந்த அறிஞர்கள் பின்பற்றி அந்த வழிமுறையை பின்பற்றி வரக்கூடிய பொதுமக்களும் யார் தான், இன்ஷா அல்லாஹ் அஹ்லுல் ஹதீஸ் தான்.
அஹ்லுல் ஹதீஸ் என்கிற வார்த்தைக்கு குறிப்பிட்ட ஒரு அர்த்தம் என்னது? ஹதீஸ் துறை சார்ந்த அறிஞர்கள் என்ற அர்த்தம். அதற்கு பொதுவான ஒரு அர்த்தம் என்னது? அதே பாதையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள், அவர்களும் அஹ்லுல் ஹதீஸ் தான். ஹதீஸ் துறையை சார்ந்த அறிஞர்களும் அஹ்லுல் ஹதீஸ் தான். இரண்டு விதமான பயன்பாட்டு. ஆக இமாம் புகாரி அந்த நேர்வெளி பெற்ற அந்த ஒரு கூட்டம் என்று பேசும் பொழுது அவர்கள் தாம் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்கிறார். அதே போல் அன்பானவர்களே, அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா இவர்களுடைய பெயரை வைத்து எத்தனை ஷிர்கான கொள்கைகளை மக்கள் பரப்புகிறார்கள். முஹியுத்தீன் என்றெல்லாம் சொல்வார்களே, அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் தன்னுடைய ஒரு புத்தகத்திலே இதே போல ஒரு ஹதீஸை குறித்து பேசும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லு சுன்னா லா இஸ்ம லஹும் இல்லா இஸ்முன் வாஹித் வஹுவ அஸ்ஹாபுல் ஹதீஸ். இந்த காலத்தில் அஹ்லு சுன்னாவுக்கு வேறு ஒரு பெயர் இருப்பதாக இருந்தால், அஹ்லு சுன்னா என்கிற அந்த உண்மையான நபி வழியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இந்த காலத்தில் வேறு ஒரு பெயர் இருப்பதாக இருந்தால் அது ஒரே பெயர் தான், அதுதான் அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லுல் ஹதீஸ் தான் அஹ்லு சுன்னா தான் அஹ்லுல் ஹதீஸ். அவர்கள் யார் என்று சொன்னால் உண்மையில் நபி வழியை பின்பற்றக்கூடியவர்கள், புதிய சிந்தனைகளை உருவாக்கி பிளவை ஏற்படுத்தாமல் சஹாபாவிலிருந்து ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய கொள்கையில் ஒற்றுமையாக ஜமாஅத்தாக இருக்கக்கூடியவர்கள். ஆக அன்பானவர்களே, அஹ்லுல் ஹதீஸ் என்பது ஏதோ ஒரு நூற்றாண்டு முன்பு தோன்றிய ஒரு கொள்கை அல்ல, ஒரு கூட்டம் அல்ல. மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சத்திய கொள்கையில் சஹாபாவை விட்டு சென்றார்களோ அந்த கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்கள்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. அந்த கொள்கையில் தொடர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் தான் அஹ்லுல் ஹதீஸ். இதுதான் மன்ஹஜு சலஃப் என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் மன்ஹஜு சஹாபா, சஹாபாவுடைய வழிமுறை என்று அழைக்கப்படுகிறது. ஆக நாமும் பிற்காலத்தில் தோன்றிய சிந்தனைகளில் போய் வழி தவறி போகாமல் இருக்க வேண்டும் என்றால், எந்த தூய இஸ்லாத்தை நபிகள் நாயகம் தன்னுடைய ஹயாத்தில் விட்டு சென்றார்களோ அந்த தூய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். அதே நிலையில் மரணித்து அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்று சொன்னால் நாமும் இந்த மன்ஹஜ் அஹ்லுல் ஹதீஸோடு சார்ந்து இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய ஈமானின் பாதுகாப்பு. ஆக இந்த மன்ஹஜோடு இணைந்திருப்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அஹ்லுல் ஹதீஸை சார்ந்த உலமாக்களிடத்தில் மார்க்கத்தை கற்க வேண்டும். யார் அஹ்லுல் ஹதீஸ் என்று தன்னை சொல்லவில்லையோ அல்லது அந்த அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜை பின்பற்றவில்லையோ, சில பகுதிகள் வேறு வேறு பெயரும் இருக்கலாம், அல்லாஹு ஆலம், அஹ்லுல் ஹதீஸுடைய மன்ஹஜில் தான் இருப்பார்கள், ஆனால் வேறு அடையாள பெயர்களை வைத்திருக்கலாம். சில நாடுகளில் அப்படி தான் உண்டு. ஆனால் அவர்களுடைய வழிமுறை அஹ்லுல் ஹதீஸுடைய சஹாபாவுடைய வழிமுறை இல்லை என்று சொன்னால் அத்தகைய மக்கள் என்னதான் காரசாரமாக பேசினாலும் சரி, என்னதான் மக்களை கவரும் விதத்தில் அவர்கள் பேசினாலும் சரி, அத்தகைய மக்களின் பயானை நாம் கேட்கக்கூடாது. அத்தகைய வழிகெட்ட சிந்தனையில் உள்ள மக்களின் பயான்களை கேட்டு நாம் கல்வியை பெறக்கூடாது. அது நம்முடைய ஈமானை பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக நாம் அஹ்லுல் ஹதீஸுடைய கொள்கையில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் என்றால் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற மன்ஹஜை சார்ந்த உலமாக்களிடத்தில் இருந்து மட்டுமே மார்க்கத்தை நாம் தேட வேண்டும். அதே போல தொடர்ந்து மார்க்க கல்வியை தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கல்வியோடு நம்முடைய தொடர்பு மிக மிக அவசியமானது. குர்ஆன் ஹதீஸுடைய கல்வியை சரியான உலமாய ஹக், சத்தியத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய உலமாக்களிடம் இருந்து நாம் தொடர்ந்து தேடக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் வழிகெட்ட சிந்தனைகள் நம்மை நோக்கி நம்மை தாக்குவதற்காக வரும் பொழுது நாம் உடனே எச்சரிக்கையாக இருப்போம், இது தவறான சிந்தனை. ஆனால் அந்த கல்வி இல்லாத காரணத்தினால் தான் பல மக்கள் நினைச்சுகிறார்கள், வழி தவறி செல்கிறார்கள். ஆக அன்பானவர்களே, சத்திய உலமாக்களை கொண்டு நாம் சத்திய மார்க்கத்தை, சத்திய கொள்கையை கற்றறிந்து அதில் உறுதியாக இருப்பதற்காக அஹ்லுல் ஹதீஸ் உலமாவோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும். அவர்களிடமிருந்து மட்டுமே கல்வியை தேட வேண்டும். அதே போல இதுதான் இஸ்லாத்தின் தூய வடிவம் என்கிற அந்த விஷயத்தில் நாம் மிக உறுதியான நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும். இறுதியாக இந்த அஹ்லுல் ஹதீஸ் என்கிற மன்ஹஜை விட்டு எந்த வழிமுறையை நாம் எடுத்துக்கொண்டாலும், எந்த கூட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் அதை உருவாக்கிய ஒரு நபர் என்று யாராவது ஒரு காலத்தில் இருந்திருப்பார்கள். இன்னார் தான் இந்த சிந்தனை கொண்டு வந்தார், அவர் உருவாக்கிய கூட்டம் தான் இது என்று ஏதாவது ஒரு வரலாறு இருக்கும், அதற்கு ஒரு ஆரம்ப புள்ளி என்று இருக்கும். ஆனால் அஹ்லுல் ஹதீஸ் என்கிற ஒரே மன்ஹஜ் தான். இதற்கு யாரும் ஃபவுண்டர் அல்லது தலைவர் கிடையாது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. ஆக ரசூலுடைய காலத்திலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய இந்த கொள்கை, இந்த வழிமுறையை சார்ந்து நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் அந்த நர்பாக்கியத்தை தருவானாக. இந்த சத்திய மன்ஹஜை விட்டு, இந்த வழிமுறை விட்டு நம்மை திசை திருப்பக்கூடிய குழப்பங்களை விட்டு, குழப்பங்களை நோக்கி அழைக்கக்கூடிய
அசத்திய தாயிகளை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக, நம்முடைய ஈமானை பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.